மேகா அவங்க பாட்டி மாமா எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. அப்போ ஊறுகாய் எடுத்துகிட்டு இருக்காங்க பாட்டி. எனக்கு கொஞ்சோண்டு மாங்காய் ஊறுகாய் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகா கேட்குறாங்க. இங்கே பாரு மேகா, நிறைய மாங்காய் ஊறுகாய் சாப்பிடாத, ஏன்னா சூடாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை பரவாயில்ல, கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேகா வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இங்கே பாரு மேகா, ஃபோனில் பாரு சித்து பேட்டி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா காட்டுறாரு. காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகா வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா இந்த குழந்தைக்கு காரணம் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்காரு. ஓ, இப்படிலாம் பண்ணுறாரா? சரி, நானும் பார்த்துக்கிறேன் என்ன நடக்குதுன்னு. கண்டிப்பாக எனக்கும் சித்துக்கும் கல்யாணம் ஆனாலும் ஆகலனாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த செல்லம்மாக்கும் சித்துக்கும் கல்யாணம் ஆகவே கூடாது, அதுதான் என்னோட குறிக்கோளே அப்படின்னு சொல்லிட்டு மேகா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டோடனே பாட்டி மாமா ரெண்டு பேருமே அப்படியே பார்க்குறாங்க. மேகா ரூம்லேருந்து வெளியே வராங்க. வந்தவொடனே எல்லாரும் பேட்டி எடுக்க வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள் மேடம், அங்கே சித்து வந்துட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க. உங்களை அவர் தூக்கிட்டு போய் மட்டும்தான் போட்டாராம், அவர் எந்த காரணமும் அவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, எல்லாத்துக்குமே காரணமே அந்த சித்து தான். கண்டிப்பாக அந்த சித்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், என்னை கல்யாணம் பண்ணிக்கல ஜெயிலுக்கு போகணும், என்ன பண்ணணும்னு சித்து தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க. சரிங்க மேடம் சொல்லிட்டு பேட்டி எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே அவங்க பாட்டி மாமா ரெண்டு பேர்கிட்டையும் கேள்வி கேட்குறாங்க. அப்போ நாங்கள்லாம் பதிலெலாம் சொல்லலை, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தள்ளி வராங்க ரெண்டு பேருமே. மாணிக்கம் போகிறாரு. போயிட்டு மகேஷை பார்க்குறாரு. ஏன்னா மகேஷ் எப்படி இருக்க, நான் சொல்கிற பேச்சை கேட்குறியா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, கொஞ்சம் ரொம்ப தண்ணி தாக்கமாக எடுக்குது, கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் தண்ணி கூட அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கேட்குறாரு. என்ன இவ்வளோ சாஃப்டாக பேசுகிற, ரொம்ப திமிர் பிடிச்சவனாச்சே நீ அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் கையில் ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் கழட்டி விட அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி இரு, நீ எதுவும் பண்ண மாட்டேல்ல அப்படின்னு கேட்குறாரு மாணிக்கம். இல்லை இல்லை இல்லை, நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு மகேஷ் சொல்கிறாரு. சரி இரு, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாரு. அதுக்குள்ளே போட்டு மாணிக்கத்தை அடிச்சுட்டு மகேஷ் தப்பிச்சு ஓடுறாரு. நில்லுடா நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் பின்னாடியே ஓடுறாரு. மகேஷும் போயிட்டே இருக்காரு. அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. சித்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. செல்லம்மா வராங்க. என்ன சார், ஏன் சார் நீங்கள் இப்படி இருக்கீங்க, எல்லா தப்பும் அந்த மேகா மேலே தான், நீங்கள் வாங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வராரு. வந்தவொடனே கோயிலுக்கு போகிறாங்க. இருங்க சார், கொஞ்சம் பூ பழம்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பூ வெத்தலை பாக்கு பழம்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா போயிட்டு பூக்கர்மா கிட்ட கேட்குறாங்க. பூக்கர்மா அப்படியே சித்துவையே பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு சார், பெண் பாவம் பொல்லாதது, நல்லா தெரிஞ்சுக்கோ சார், அந்த பொண்ணு பாவம் பேட்டி கொடுத்து அப்படியே அழுகுது சார், அந்த பொண்ணையும் நீ கல்யாணம் பண்ணிக்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே செல்லம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா, இங்கே என்ன நடக்குதுன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா, ஏதோ டிவியை பார்த்துட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் இங்கே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா பயங்கர கோவமாக கோயிலுக்கே போகலை. அப்படியே சித்துவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவொடனே நடந்த எல்லாத்தையுமே வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு தாத்தா. பயங்கரமாக அவரும் ஃபீல் பண்ணுறாரு. ஓ, இந்த பொண்ணு இந்த அளவுக்குலாம் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், ரெண்டு பேரோட கல்யாணம் யார் வந்தாலும் வரலனாலும் கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அப்படியே சித்து வராங்க. செல்லம்மா ரெண்டு பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நடந்ததை நினச்சி. இந்த மேகா இப்படி அசிங்கப்படுத்திட்டாலே என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ செல்லம்மாவை பார்க்குறாரு சித்து. என்னாச்சு செல்லம்மா, ஏன் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, என்ன நினச்சா நான் உங்களை கல்யாணம் பண்ண மாட்டேன் நீங்கள் நினச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சார், இல்லை நான் அதெல்லாம் எதுவுமே நினைக்கல சார், நான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கேன், இது எப்படி சரியாகும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரியாகுதோ இல்லையோ, உன்னை கல்யாணம் நான் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நடக்கும், நில்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு சாமியாண்ட போகிறாரு. என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செல்லம்மா பார்க்குறாங்க. அங்கே இருக்க குங்குமத்தை எடுத்து அப்படி நெத்தியில் வைக்கிறாரு. அப்படியே செல்லம்மா